ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் இதே மாதிரி வீடியோ போடுறேன். ஒரே விஷயத்த பேசிகிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க. என்ன மாதிரி நீங்களும் பல பேர் குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னால் பேச தான் முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன்னா நான் அந்தளவுக்கு நான் ரீச் ஆகலை. நான் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ பேர் நிறைய ரீச் பண்ணியிருக்கீங்க. நிறைய லைக் வாங்கியிருக்கீங்க, கமெண்ட் வாங்கியிருக்கீங்க. எவ்வளோ பேர் உங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். இப்போ இந்த பொண்ணுக்கு இதை மாதிரி ஒரு பெண்ணுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். இதை மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னா உங்களை மாதிரி இருக்கிறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, இப்போ மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க, இப்போ நிறைய பேர் இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கில் நிறைய ஃபேமஸ் ஆகிருக்கீங்கன்னா எப்படி ஒரு சாதாரண ஒரு வீடியோ, ஒரு பாட்டு, ஒரு டான்ஸ் அந்த மாதிரி தான் போட்டு நம்மலாம் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கீங்க. இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன்னு நானும் என்னோடய லைஃபுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும். புரியுதுங்களா? அது பணமாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், பேராக இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலான்றதுனால தான் நானுமே வீடியோ போடுறேன். இப்போ என்னோடய பிஸ்னஸ்க்கு இப்போ நான் டைலரிங் வச்சுருக்கேன். இப்போ நான் அடுத்தது என்னோடய வாழ்க்கையில் நான் அடுத்தடுத்து ஒரு படி எடுத்து வைக்கணும் அப்படின்னா நான் மெயின் ஒரே காரணம், யாரால் நான் இந்தளவுக்கு நான் வந்திருக்கேன்னா எங்கள் அம்மா மட்டும்தான். ஏன்னா 3 பொண்ணு எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அப்பா சரி கிடையாது. எங்கள் அப்பாவால் 10 ரூபா வருமானம் கிடையாது. சொல்ல போகணுன்னா இது தப்போ சரியில்லை நான் சொல்கிறேன். எங்கள் அப்பா எங்கள் அம்மா பிரிஞ்சு தான் இருக்காங்க. எங்கள் அம்மா நினச்சிருந்தாங்கன்னா 3 பொண்ணாச்சே, படிக்க வைக்கணுமா, இதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணுமா, ஒரு நல்லது கட்டத்தை செய்யணுமா நினச்சிருந்தாங்கன்னா ஒன்றுமே நடந்திருக்காது. நாங்கள் எப்படி இருப்போனே தெரியாது. ஏதோ படிக்கிறோம், ஏதோ பண்ணோம். ஒரு கைத்தொழில் ஒன்று கற்றுக் கொடுத்தாங்க. அந்த கைத்தொழில் இன்றைக்கி என் கணவன் எனக்கு ஒரு ரூபா செய்யலைனாலும் என்னால் சுயமாக சம்பாதிக்க முடியும். என் குழந்தைய எனக்கு பார்த்துக்கிற இதை எனக்கு கொடுத்தது யாருன்னா எங்கள் அம்மா தான் கொடுத்தாங்க. அந்த தைரியம் யார்கிட்ட வந்துச்சு? எங்கள் அம்மா கிட்டேருந்து எனக்கு வந்துச்சு. அதை மாதிரி ஒரு பெண்ணும் ஒரு பொண்ணுக்கு நீங்கள் பெற்ற குழந்தைக்கு ஒரு நல்லதை சொல்லித்தரீங்களோ இல்லையோ எனக்கு நான் சொன்னேன், இந்த காலத்தில் தைரியமாக இருக்கிறத சொல்லிக் கொடுங்க. இப்போ நான் வரதட்சணைனா என்னங்க? நம்ம பொண்ணை ஒருத்தவங்க கட்டி கொடுக்குறோம் போகிறோன்னா அவங்கக்கிட்டேருந்து நம்ம ஒரு பொண்ணு ஒரு முகத்தை ஒரு மூக்குத்தி கூட அடுத்தவங்கள்ட்டேருந்து இருக்கக்கூடாது. நம்ம குழந்தைக்கு நம்ம கொடுக்கணும், அவ்வளோதான். ஒரு காதுக்கு, ஒரு கழுத்துக்கு, ஒரு மூக்குக்கு, ஒரு கைக்கு, ஒரு காலுக்கு ஒரு கொலுசு, இது போதும். இதையே போட்டு கட்டி கொடுத்தா போதும். இப்போ என்ன ஒரு பொண்ணை கொடுக்குறோன்னா நீ கட்டிக்கிட்டு போகிற, நாங்கள் இத்தனை வருஷமாக பெற்று வளர்த்து படிப்பு கொடுத்து உனக்கு எல்லாமே கொடுத்து நாங்கள் ஒரு பொண்ணை உங்களுக்கு நாங்கள் கட்டி கொடுக்குறோம் அப்படின்னா நீ எப்படி வச்சுருக்கணும்? சந்தோஷமாக வச்சுருக்கணும் தான் உனக்கு கட்டி கொடுக்கணும். நான் கொடுக்குற வரதட்சணைக்கு என் பிள்ளைய நான் என் வீட்டில் வச்சுருக்க முடியாத நான் உனக்கு 300 பவுனை போட்டு கட்டி கொடுத்து சுடுகாட்டுக்கு அனுப்பணுமா? நான் 300 பவுனுக்கு கொடுத்து நான் சுடுகாட்டுக்கு அனுப்புறதுக்கு என் பிள்ளைய நான் என் வீட்டில் வச்சுருப்பேன். நான் அந்த மாதிரி வரதட்சணை கேட்டாங்க. தயவுசெய்து வரதட்சணை கொடுக்காதீங்கன்னா ஒரு அளவுக்கு பண்ணுங்கள், அதுக்கு மேலே பண்ணாதீங்க. கேட்டாங்க அப்படிப்பட்ட கல்யாணமே வேணாம், உங்கள் பிள்ளைய நீங்கள் உங்கள் வீட்டிலே வச்சுக்கோங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, உயிரோடு இருப்பாங்க. மெயின் உயிரோடு இருப்பாங்க. எல்லோரும்